ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஷார்ட்ஸில் தான் நான் அறுவடை போட்டிருக்கேன். ஏன்னா எடுத்துட்டேன், சரி அப்புறம் என்னத்தை லாங் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டேன். ஸோ எல்லா ஷார்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. காராமணி பண்ணியிருக்கேன் முந்தின ஷார்ட்ஸில். இப்போ வாங்கடி செல்லம் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். நான் அறுவடை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு என்னன்னு கிளம்பி வந்துட்டேன். எப்படி இருக்கா பாருங்களேன், சும்மா தலைன்னு கிளு 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 கிளுன்னு சும்மா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளுமையா. அப்பா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கா. இவன் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்காளே, என்னம்மா தண்ணி பத்தலையா உனக்கு? தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழை இல்லை. ஆனாலும் 2-3 நாளாக நான் தண்ணி ஊற்றலை. ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலாம், சரி தண்ணி வேணாம் அப்படின்ட்டு ஊற்றலை. அவள் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கா. தண்ணி உனக்கு வேணுமாடி சொல்லமே, நான் ஈவினிங் தான் ஊற்றணும்னு ஐடியாவில் இருக்கேனே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓரளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு 6 கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? ஓகே. இதனோட தொடர்ச்சியாக இன்னொரு அறுவடை வருது, அதையும் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருங்க. இன்றைக்கி எல்லா அறுவடையுமே ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டேன். டைமும் இல்லை லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சும்மா பெருசாக இருக்கிறத மட்டும்தாங்க பறிக்கிறேன், ரொம்பலாம் அறுவடை பண்ணலை. ரொம்ப பெருசாக இருக்கிறத பண்ணாமல் விட்டோன்னா அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால மட்டும் அதை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன அறுவடை பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஓகேவா? பாய்.